வணக்கம். முனைவர் ப. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் 63 நாயன்மார்களுள் ஒருவரான கண்ணப்ப நாயனார் குறித்து காண்போம். கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். திண்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டையாடுவதில் சிறந்தவர். நாணன், காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதை கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசாரியார் என்னும் பிராமணர் மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசாரியாருக்கு உணர்த்த திண்ணனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவபெருமான். அதை கண்ட திண்ணனார் பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார். அப்பொழுதும் அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து இலிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. திண்ணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தெடுக்க திட்டமிட்டு லிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன் கால் ஒன்றால் அடையாளம் செய்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்தெடுக்க எத்தனித்த பொழுது சிவபெருமான் நில்லு கண்ணப்பா என்று மும்முறை கூறி தடுத்தருளினார். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளொன்றில் கண்டணிந்து அப்பவல்லேன் அல்லன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றனர். மேலும் மாணிக்க வாசகர் தனது திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருள் என்று கூறுகிறார். அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என் அப்பன் ஆட்கொண்டு அருளினான் என்று கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர். இதற்கு அவர் செய்த சிவத்தொண்டே காரணமாகும். புத்தாம்பி நாட்டில் உள்ள ஓர் ஊர் உடுப்பூர் முற்காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகும். வேடுவ சாதியினர் வாழ்ந்து வந்த பகுதி. இவர்களுள் அதிபதியான நாகன் என்பவர் இருந்தார். நாகனாரின் மனைவியார் தவதத்தையார். இருவருக்கும் முருகப்பெருமானை கும்பிட்டு ஓர் திண்ணிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அக்குழந்தைக்கு திண்ணனார் என்று நாமம் சூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். திண்ணனார் வளர்பிறை போல வளர்ந்து 16 வயது பருவத்தை அடைந்தார். அவ்வேளை நாகனாரும் முதுமையுற்று முன்பு போல் வேட்டை தொழிலாற்றும் வலிமையற்றவரானார். ஆதலால் தன் மைந்தனுக்கு உடைத்தோளும் சுருகியும் அளித்து வேடுவ குலத் தலைவராக்கினார். குலமுதலாகிய திண்ணனார் வேட்டை தொழில் தாழ்த்திமையால் காட்டில் பெருகிய கொடிய மிருகங்களை அழித்தல் பொருட்டு கன்னி வேட்டைக்கு செல்ல ஆயத்தமானார். அவருடன் வேட்டுவ மறவரெல்லாம் திரண்டனர். கடிநாய்கள் முன்னே வைந்து பாய்ந்து சென்றன. வேடுவரோடு வேட்டை காட்டை வளைத்து உட்புகுந்து பல்வேறு ஓசைகளை எழுப்பி வேட்டையிடலாயினர். கரடி, புலி, சிங்கம் ஆகிய தாளருவனும் தலை துணிவனவும் குடர் சரிவனவுமாயின. அவ்வேளையில் கடியதோர் பன்றி வேட்டையை காட்டி நின்றும் வெளியேறி ஓடலாயிற்று. அதனை கண்ணுற்ற திண்ணனார் தன் அடிவழியே முடுக்கி கடுவிசையில் ஓடலானார். நாணன், காடன் என்போர் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஓடி இளைத்து ஒரு மரச்சூழலில் ஒதுங்கி நின்ற பன்றியை திண்ணனார் தம் சுருகியைச் சேர்ந்த நாணனும் காடனும் இப்பன்றியை தின்று பசியாறி நீரும் குடிப்போம் என்றனர். திண்ணனார் இக்காட்டில் நீர் எங்கே உள்ளது என கேட்டார். நாணன் ஒரு தேக்கு மரத்தை காட்டி அம்மரத்திற்கற்பால் ஒரு குன்றின் அயலில் குளிர்ந்த பொன்முகலி ஆறு பாய்கின்றது என்று எடுத்துரைத்தார். பன்றியை காவிக்கொண்டு அவ்விடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வழியில் திருக்களத்தி மலை திண்ணனார் கண்ணில் பட்டதும் அம்மலைக்குச் செல்வோம் என்றார். மலைக்குச் சென்றால் நல்ல காட்சி காணலாம், அங்கே குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் என நாணன் சொன்னான். மலையை நெருங்கி செல்ல திண்ணனாருக்கு இனம் புரியாதார் சுக உணர்வு தோன்றியது. அவருக்கு தன்மேல் இருந்த பாரம் போவது போன்ற உணர்ச்சி பெருகியது. மனதில் புதிரானதோர் உணர்வு அருகம்பலாயிற்று. தேவர் இருக்கும் இடம் செல்வோம் என விரைந்து நடந்தார். பொன்முகலி ஆற்றை கடந்ததும் காடனின் தீ உண்டு பண்ணுமாறு கூறி தாம் நாணனுடன் சென்றார். ஆற்றில் தெளிந்த
தீர்த்த நீர் அவர் சிந்தையை தெளியச் செய்தது. குடுமித்தேவரின் பெருகும் அன்பினை சுகமே தனக்கேற்பட புதிரான சுகவுணர்வு என்ற விளக்கம் ஏற்படலாயிற்று. மலைச்சாரலை அடைந்தபோது உச்சி கலக்கமாயிருந்தது. அவ்வேளை தேவர்கள் வந்து காளகத்திநாதனை வழிபடுவர். அவ்வாறு வழிபடும்போது தேவ தும்பியலும் அவ்வாத்திய ஓசை திண்ணனாருக்கு கேட்டது. இது என்ன ஓசை என்று கேட்டார். நாணனுக்கோ அதை மலைப்பேரன் வண்டின் இறைச்சலாகவே தோன்றியது. திண்ணனாரது முன்னை தவத்தின் பயன் முன்னி நிலா முடிவிலா அன்பு பெருகலாயிற்று. அவ்வன்பு நாணனும் முன்பு செல்ல தான் மலையேறி சென்றார். தத்துவ படிகளை தாண்டி சிவ தத்துவத்தை சாரும் சிவஞானியரைப் போல சென்று கொண்டிருந்தார். இவ்வண்ணம் சென்று கொண்டிருந்த அன்பாளர் காண்பதற்கு முன்னமே காளகத்திநாதரின் அருள் திருநோக்கம் திண்ணனார் மேற் பதிந்தது. திண்ணனார் முன்னை சார்பு முற்றும் நீங்கியது. அவர் ஒப்பற்ற அன்புருவானார். அன்புருவான திண்ணனார் மலைக்கொழுந்தே உள்ள தேவரை கண்டார். அன்பின் வேகத்தால் விரைந்தோடி சென்று தழுவினார். மோந்தார், ஐயம் அகக்கொண்டார் என ஆனந்தப்பட்டார். கரடி சிங்கம் திரியும் காட்டில் இப்படியா தனியே இருப்பது என்று இறங்கினார். இறங்கி நின்ற திண்ணனாரின் கண்ணில் தேவரின் உச்சியில் பச்சிலை பூ என்பன தெரிந்தன. நான் இது அறிவேன். முன்னர் உன் தந்தையாரோடு வந்த ஒரு நாள் பார்ப்பான் ஒருவன் குளிர் நீராற்றி இலையும் பூவும் இட்டு உணவு படைத்து சில சொற்களும் சொல்லி நின்றான். இன்றும் இலையும் பூவும் இட்டு உணவு படைத்து சில சொற்களும் சொல்லி அவ்வனே செய்தான். நாணன் கூறினான், இதுவே திருக்காலத்தின் நாயனாருக்கு இனிய செய்ய என்று. அதை கடைபிடிக்க திண்ணனார் ஆசை கொண்டார். நாயனார் பசியோடு இருக்கின்றாரே, இவருக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டுமென விரும்பினார். ஆனால் அவரை தனியே விட்டு செல்லவும் மனம் வரவில்லை. சற்று நேரம் சஞ்சலப்பட்ட பின் துணிவு கொண்டு கைகூப்பி தொழுதுவிட்டு வில்லெடுத்து விரைவுடன் இறங்கிச் சென்றார். பன்றி கிடக்கும் இடத்தை அடைந்து உருப்பறிந்து வைத்திருந்த இறைச்சியை தீயில் வதக்கி வாயில் சுவைத்து பார்த்து இனியனவெல்லாம் கல்லியச் சேர்த்தார். இடையில் காடன் ஏதேதோ வினவினான். அவளையெல்லாம் திண்ணனார் காதில் விழவே இல்லை. நாணன் குடுமித்தேவரிடத்து வணங்கி பற்றி மீள வல்லுண்டொன்னும் பெண்ணன் என்ற அவர் தம் நிலையை காடனுக்கு எடுத்து கூறினார். இருவரும் இனி செயலில்லை, நாகனாருக்கு செல்வோம் என்றார். திண்ணனார் கல்லில் சேர்த்த ஊனமுது ஓரிட கையில் வாயில் பொன்முகலி ஆற்று மஞ்சன நீரும் தலையில் பள்ளித்தாமமும் ஆக நாயனார் மிக்க பசியோடு இருப்பான் என இறங்கியவாறாய் விரைந்து வந்தார். வந்து குடுமித்தேவரின் குடுமியில் இருந்த பூக்களை தம் செருப்பணிந்த காலினால் துடைத்தார். வாயின் நீரினால் அன்பு உமிழ்வது போல் அபிஷேகமாயினார். தலையில் இருந்த பூங்கொத்துக்களை தேவர் குடுமையில் சூட்டினார். கல்லையிலிருந்து ஊனமுதை தேவரின் முன்பு வைத்து இனிய ஊன் நாயனாரே, நானும் சுவை கண்டேன், அமுது செய்தருளும் என இவ்வாறான மொழிகள் சொல்லி அமுது செய்வித்தார். அந்தி மாலையானதும் இரவில் கொடிய விலங்குகள் வரும் என்று அஞ்சி வில்லுடன் நின்றார். இரவெல்லாம் கண் துயிலாது நின்ற வீரர் விடியற் சாமமான போது இன்று நாயனாருக்கு இனிய ஊனமுது படைக்க வேண்டுமென்று ஆர்வம் கொண்டார். இருள் பிரியாத வேளையில் காட்டினுள் புகுந்தார். அவரின் முன்னே அவரை பிரியாது திரியும் நாயும் சென்றது. திண்ணப்பர் திருக்காலத்தி அப்பரை சேர்ந்து 5 பகலும் 5 இரவும் கழிந்தன. 6ஆம் நாள் விடியற் பொழுதில் கண் துயில் நின்றார் கண்ணப்பர். வளமையின் போன்று காட்டினுள் சென்று வேட்டையாடி ஊனமுது ஆகியவற்றுடன் வந்து கொண்டார். அவருக்கு தோன்றிய சகுனங்கள் சஞ்சலம் தருவதாய் இருந்தன. தீய பறவைகளின் ஒளி கொண்டு இது இரத்தப் பெருக்கிற்கான துர்க்குறி என்று துணுக்குற்றார். நாயனாருக்கு ஏதோ நேர்ந்ததோ என எண்ணியவாறாய் விரைந்து வந்தார். வந்தவர் பெருமானதர் கண்ணில் பெருகும் இரத்தத்தை கண்டார். கண்டதும் பதபதித்து மயக்கமெய்தினார். அவரது வாயினீர் சிந்தியது. கை சோர்ந்து இறைச்சி சிதறியது. தலையில் பள்ளித்தாமம் சோர்ந்தது. நிலத்தினில் துடித்து விழுந்தார். விழுந்தவர் மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று இரத்தத்தை துடைத்து பார்த்தார். இரத்தம் நிற்காமல் பெருகிக்கொண்டே இருந்தது. செய்வதறியாது பெருமூச்சு விட்டு மீளவும் சோர்ந்தார். விழுந்தார். வீழ்ந்தவர் எழுந்து வில்லும் அம்பும் கொண்டு தீச்செயல் செய்த விலங்குடன் வேடர்களோ என்று எங்கும் தேடிச் சென்றார். எவரையும் காணாது வந்து பெருமானின் பாதங்களை கட்டிப்பிடித்து அழுது கொண்டு புலம்பினார். ஓர் எண்ணம் எழுந்தது. வெருண்டதோர் எருதுபோல் காடெங்கும் திரிந்து பச்சிலைகளை பறித்து வந்து கண்ணூர் பிழிந்து பார்த்தார். மருந்து பலந்தராமையால் நொந்தார். ஊனுக்கு ஊன் என்றோர் மருந்து நினைவு வரவே கண்ணுக்கு கண் என்றோர் புத்தி புகுந்தது. ஆதலால் தமது ஒரு கண்ணை தோண்டி இரத்தம் பெருகும் பெருமானின் கண்ணில் அப்பினார். நின்ற செங்குருதி கண்டார். நிலத்தினர் ஏறப் பாய்ந்தார். தோல் கொட்டினார்.
நன்று நான் செய்த இம்மதி என்று மகிழ்ந்தார். மகிழ்ந்து அன்பாளர் மற்றை கண்ணினின்றும் குருதி பெருகுவதைக் கண்டார். கண்டதும் ஓர்கணம் கவலையுற்றார். மறுகணமே இதற்கோர் அச்சம் கொள்ளேன், மருந்து கண்டேன் என்றவாறே தம் மற்றை கண்ணை தோண்ட முனைந்தார். கண் அடையாளம் காண்பதற்காக தனது இடது காலை பெருமானில் கண்ணில் ஊன்றினார். ஊழ் நிறைந்த விருப்போடு அம்பினை ஊன்றினார். இச்செய்கை கண்டு தேவதேவர் தரித்திலர் தம் திருக்கையால் தடுத்தர். கண்ணப்பா நிற்க என் வளத்தினில் என்று அமுது வாக்கு அருளினார். இதனை ஞானமா முனிவர் கண்டார், கேட்டனர். தேவர்களும் பூமாலை பொழிந்து வாழ்த்தினர். இதனிலும் பெரிய பேருண்டோ? கண்ணப்ப நாயனாரின் வரலாறு பக்தியின் மிகுதியால் தன்னிடம் இருப்பதை இறைவனுக்கு படைத்து அன்பு செலுத்தினால் இறைவன் நமக்கு அருளுவான் என்பது திண்ணம் தெளிந்த உண்மை. நன்றி, வணக்கம்.